Hello students, welcome to Students Teacher Channel. இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ஆப்டிக்ஸ் லெசன் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னா பிரைமரி அண்ட் செகண்டரி ஃபோக்கல் பாயிண்ட். நம்ம யூஸ் பண்ணுற ஃபோக்கல் பாயிண்ட் வந்து பிரைமரியில் எப்படி இருக்குது, செகண்டரியில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தான். ஸோ இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, லென்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு தின் லென்ஸ் வந்து மேட் பண்ணணும்னா 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ் தேவைப்படும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன லென்ஸ் மேக் பண்ண முடியும். அது கான்வெக்ஸாக இருந்தாலும் சரி, கான்கேவாக இருந்தாலும் சரி. இதுதான் அந்த 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸு. நம்ம இந்த சைடு வந்து ஒரு ஸ்பியர் எடுக்கலாம், அதே மாதிரி இந்த சைடும் நம்ம ஒரு ஸ்பியர் எடுக்கலாம். இந்த அப்பேச்சர் தான் நம்ம என்னென்னு யூஸ் பண்ணுறோம். அந்த 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட அப்பேச்சர் தான் நம்ம லென்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இது ரெண்டும் எப்படி இருக்கு, இதில் 2 டிஃப்ரெண்ட் மீடியம் நம்ம எடுத்துக்க போகிறோம். 2 மீடியா. தி மீடியா டு தி லெஃப்ட் அண்ட் ரைட் ஆஃப் தி லென்ஸ் மே பி டிஃப்ரெண்ட். இந்த சைடில் எடுத்துக்கக்கூடிய மீடியா வேறு மாதிரி இருக்கலாம், இந்த சைடில் எடுத்துக்கிற நம்ம எடுத்துக்கிற மீடியா வந்து டிஃப்ரெண்ட் மீடியாவாக தான் இருக்கும். ஸோ அப்போது நம்ம டிஃப்ரெண்ட் மீடியாவை நம்ம செலக்ட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபோக்கல் லென்த்தும் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ நமக்கு வந்து வி ஹாவ் அ 2 ஃபோக்கல் லென்த்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் அதோட பேசிக். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், ப்ரைமரி ஃபோக்கல் பாயிண்ட்டு. அது கான்வெக்ஸில் எப்படி இருக்கும், கான்கேவில் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகிற லைட் ரே எது வழியாக தான் போகணும்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக தான். தி ப்ரைமரி ஃபோக்கஸ் F1 இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரைமரி ஃபோக்கஸ் F1 இதை எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, ஆஸ் தி பாயிண்ட் வேர் an object should be placed to give parallel emerge rays to the principal axis. இந்த பிரின்சிபல் ஆக்சிஸில் எந்த பாயிண்டில் நம்ம ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணால் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் நடக்குதோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்ன, பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக லைட் ரே ட்ராவல் ஆகணும்னா நம்ம ஆப்ஜெக்டை எங்கே வைக்கிறோம் அப்படின்னா F1ல் வச்சுருந்தா மட்டும்தான் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக லைட் ரே வந்து ட்ராவல் ஆகி போகும். அப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து கன்வர்ஜ் லென்ஸாக இருந்துச்சுன்னா, ஸோ ஆப்ஜெக்டில் கன்வர்ஜ் லென்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கிற ஆப்ஜெக்ட்டு ரியலாக இருக்கும். அதுவே டைவர்ஜன் லென்ஸாக இருந்துச்சுன்னா விர்ச்சுவலாக இருக்கும். ஸோ இந்த Pக்கும் F1க்கும் பிட்வீனில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, Pக்கும் F1க்கும் பிட்வீனில். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம ப்ரைமரி ஃபோக்கல் லென்த்து. கேபிட்டல் எஃப்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ், ஸ்மால் எஃப் அப்படின்னா ஃபோக்கல் லென்த்து. இந்த கேபிட்டல் எஃப்க்கும் Pக்கும் பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ப்ரைமரி ஃபோக்கல் லென்த் F1 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதே தான் கான்கேவ்லையும். பட் லைட் ரேஸ் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக இன்சிடென்ட் ஆகி ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் நடந்திருக்கு. இப்போ கான்கேவ், நம்ம கான்கேவ் லென்ஸ் எடுத்திருக்கோம். இதில் வந்து லைட் ரேஸ் என்ன ஆகுதுன்னா, இதுவும் அதே மாதிரி தான். தி செகண்டரி ப்ரைமரி ஃபோக்கஸ் F1 இஸ் டிஃபைன் ஆஸ் தி பாயிண்ட் வேர் ஆன் ஆப்ஜெக்ட் ஷுட் பி பிளேஸ்டு. ஆப்ஜெக்டை நம்ம எந்த இடத்துல பிளேஸ் பண்ணோன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக லைட் ரே வந்து வெளியில் இன்சிடென்ட் ஆகிட்டு ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் போகுது. ஆப்ஜெக்ட்லேருந்து வர லைட் ரே இதில் இன்சிடென்ட் ஆகி லென்ஸில் இன்சிடென்ட் ஆகி ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் போகும்போது இது அதோட ஓன் பாத்தில் டீவியேட் ஆகி போகும். ஏன்னா இது நம்ம 1 மீடியம் 2 மீடியம் 2 டிஃப்ரெண்ட் மீடியம் எடுத்துக்கிட்டோம். இங்கே ஒரு ஸ்பியர் இருக்குது, இங்கே ஒரு ஸ்பியர் இருக்குது, இது ஒரு மீடியம், இது ஒரு மீடியம். ஒரு மீடியம்லேருந்து அனதர் மீடியம் போகும்போது லைட் ரே அதோடைய ஓன் பாத்தில் என்ன பண்ணிட்டு போகும், டீவியேட் ஆகி போகும். ஸோ டீவியேட். அதே மாதிரி தான் இங்கேயும் டீவியேட் ஆகிட்டு போயிடுச்சு. பட் நமக்கு எங்கேருந்து லைட் ரேஸ் போன மாதிரி இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துட்ட இந்த டாட்டர் லைன்ஸ் இருக்குல்ல, இதில் இன்சிடென்ட் ஆகிறது ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், விர்ச்சுவல். நமக்கு ஃபோக்கல் பிரின்சிபல் ஃபோக்கஸ் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த Pக்கும் F1க்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் இதை பிரின்சிபல் ஃபோக்கல் லென்த் F1 அப்படின்னு சொல்லு. இது வந்து கான்கேவ்க்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்தது கான்வெக்ஸ்க்கு. இப்போ வந்து பிரின்சிபல் ஆக்சிஸில் எந்த இடத்துல நம்ம ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணோன்னா
இந்த லைட் ரேஸ் வந்து கன்வர்ஜ்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இமேஜஸ் கன்வர்ஜ்டு லென்ஸாக இருந்துச்சுன்னா அங்கே ரியலாக கிடைக்கும். அதுவே டைவர்ஜன் லென்ஸாக இருந்துச்சுன்னா அங்கே விர்ச்சுவல் நமக்கு ஃபார்ம் ஆகும். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகிற லைட் ரே எங்கே போகுது? பிரின்சிபல் ஃபோக்கஸ்ட் ஆகுது, கன்வர்ஜ்ட் ஆகுது. அப்போது இந்த Pக்கும் F2க்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம்? F2. இந்த F2 அப்படிங்கிறது என்ன? செகண்டரி ஃபோக்கல் லென்த்து F2 அப்படின்னு சொல்லுவோம். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ட்ராவல் பண்ணுற லைட் ரேஸ் ஆஃப்டர் ரிஃப்ராக்ட் ஆகும்போது F அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் கன்வர்ஜ்ட் ஆகுது. தட் மீன்ஸ் ஃபோக்கஸ்ட் ஆகுது. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? செகண்டரி ஃபோக்கல் பாயிண்ட். இதுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை செகண்டரி ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம தின் லென்ஸில் என்ன எடுத்துட்டோம் அப்படின்னா 2 மீடியம் எடுத்துட்டோம் இல்லையா? ரெண்டுக்குமே ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா தென் 2 ஃபோக்கல் லென்ஸ் ஆர் ஈக்குவல். நம்ம எடுத்துக்கக்கூடிய 2 மீடியம்ஸ் எடுத்துட்டோம் இல்லையா அந்த தின் லென்ஸில், அதில் 2 மீடியமோடைய ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் இப்போ n = 1 n = 1 அப்படின்னு n1 = 1 n2 = 1 அப்படின்னு எடுத்துட்டோன்னா 2 ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸுமே ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போது அதில் இருக்கக்கூடிய ஃபோக்கல் லென்த்தும் எப்படி தான் இருக்கும்? f1 = f2, அதாவது ஸ்மால் f1 = f2 அப்படின்னு இருக்கும். ஸோ அடுத்தது கான்கேவில் எப்படி செகண்டரி ஃபோக்கல் பாயிண்ட் பார்க்க போகிறோம்? கான்கேவ் பிரின்சிபல் ஆக்சிஸு, ஆப்ஜெக்ட்லேருந்து வர லைட் ரேஸ் இதில் இன்சிடென்ட் ஆகி ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இப்படி வெளில போயிடும், ரிஃப்ராக்ட் ஆகி வெளில போயிடும். பட் நமக்கு வந்துட்டு எங்கே இமேஜஸ் வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியும் அப்படின்னா இந்த டாட்டர் லைன்ஸில் இங்கேருந்து ஆக்சுவலி இதில் இன்சிடென்ட் ஆகி இப்படி போயிடும். ஆனால் நமக்கு இமேஜ் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த 2 ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஃபோக்கல் பாயிண்ட் இருக்குல்ல, இதில் 2ல் மேஜரான டிஃப்ரெண்ட் என்ன இருக்குன்னா, இதில் ப்ரைமரி ஃபோக்கலில் நீங்கள் ஆப்ஜெக்டை பிரின்சிபல் ஆக்சிஸில் எந்த இடத்துல வைக்கும்போது இந்த மாதிரி பேரலாக ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. இது ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி இருக்கு. இது வந்து ப்ரைமரி. செகண்டரிங்கும் போது இமேஜை பேஸ் பண்ணி இருக்கும். நமக்கு கிடைக்கிற இமேஜ் நமக்கு எங்கே கிடைக்கிறதுனால சார் அதை ஸோ இங்கே இமேஜை நம்ம எங்கே நமக்கு ஃபார்ம் ஆனிச்சுன்னா இந்த மாதிரி பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக லைட் ரேஸ் வந்து ட்ராவல் ஆகும். அதுலேயும் சரி, இது வந்து ரியல் நமக்கு கிடைக்கிறது, இங்கே ரியல் இமேஜ் கிடைக்குது, இதில் நமக்கு விர்ச்சுவல் இமேஜஸ் கிடைக்குது. இது டைவர்ஜன் ஆகுது, அங்கே கன்வர்ஜ்ட் ஆகுது. ஸோ 1ல் வந்து ப்ரைமரி அப்படின்னா நம்ம எதை கன்சிடர் பண்ணணும்னா ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணணும். செகண்டரிங்கும் போது நம்ம இமேஜை கன்சிடர் பண்ணணும். அதில் பர்ஃபெக்ட் டயக்ராம், ப்ரைமரி ஃபோக்கல் பாயிண்ட்டு கான்வெக்ஸ் கான்கேவ், செகண்டரி ஃபோக்கல் பாயிண்ட்டு கான்வெக்ஸ் கான்கேவ். இதில் இம்பார்ட்டன்ட், தி ப்ரைமரி ஃபோக்கஸ் F1 இஸ் டிஃபைன் as தி பாயிண்ட் வேர் எந்த இடத்துல an object should be placed to give parallel emergent rays to the principal axis. அதுவே கன்வர்ஜன் லென்ஸாக இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் வந்து ரியல் ஆப்ஜெக்டாக இருக்கும். அதுவே வந்து டைவர்ஜன் லென்ஸாக இருந்துச்சுன்னா அது விர்ச்சுவல் ஆப்ஜெக்டாக இருக்கும். அப்போ டிஸ்டன்ஸு F_P1க்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை தான் நம்ம ப்ரைமரி ஃபோக்கல் லென்த் F1 அப்படின்னு சொல்கிறோம். Secondary focus F2 is defined as the point where all the parallel rays traveling close to the principal axis converge to form an image on the principal axis. நமக்கு வந்து டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து கன்வர்ஜன் லென்ஸாக இருந்துச்சுன்னா இமேஜ் நமக்கு கிடைக்கிற இமேஜ் ரியல் இமேஜாக இருக்கும். டைவர்ஜன் லென்ஸாக இருந்துச்சுன்னா விர்ச்சுவல் இமேஜாக இருக்கும். தி டிஸ்டன்ஸ் F_P2 வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்? செகண்டரி ஃபோக்கல் லென்த் F2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இஃப் தி மீடியா அண்ட் தி 2 சைட்ஸ் ஆஃப் தின் லென்சஸ், ஒரு மீடியாவில் இருக்கக்கூடிய 2 தின் லென்ஸ் சைடுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, சேம் ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸாக இருந்துச்சுன்னா தென் தி 2 ஃபோக்கல் லென்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா?
எக்ஸ்ட்ரா என்ன ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா we will mostly be using the secondary focus B2 in our further discussion. இதுக்கப்புறமும் நம்ம படிக்க போகிறோம் இல்லையா லென்ஸ் பற்றி, அதை பற்றி என்ன தான் படிக்க போகிறோம்னா செகண்டரி ஃபோக்கஸ் F2 பற்றி தான் நம்ம அதிகமாக வந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைமரினா நம்ம ஞாபகத்துக்கு வருது ஆப்ஜெக்ட், செகண்டரினா நமக்கு இமேஜ் ஞாபகத்துக்கு வரணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக கிடைக்கும். தேங்க்யூ.